ஸோ இப்போ பீஷ்மஸ்ய விரதஸ்தேமா இதுல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கிம் பகுனா எதி யோத்தவ்யமேவ ஸ்வஹ பிராத்தः பிரத்யுத்தரிஷ்யதி பகவத் உபதேச சங்கிராந்திரேவ ஏஷ சாதயாமி இது தம் பிரணம்ய ததः லப்த அனுமதிஹி புறம் அவாப. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டா டு ஃபைட் ஓவர். ஸோ அது வந்து அடுத்த நாள் மீட் பண்ணலான்னுட்டு லப்த அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்ட அனுமதியோட பீஷ்மரானவர் புறம் அவாப்ப தன்னுடைய நகரத்தை அடைந்தார். சரியா? அதோட லாஸ்ட் கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? படிக்கிறடா. अ, ஆ. अथ परद्यवि दिवम् उच्चरमाणेषु दिवसकरकरेषु समराय कुरुक्षेत्रं गतो भीष्मो जयमाशास्तां भगवानीति भगवान् इति मुनिं ववन्दे। ஆமா. அத பிறகு பரேத்யவி அப்படின்னா பரேத்யுஹு இன்னொரு பரதினம்னு அர்த்தம். அதாவது நீங்க பார்த்தேன்னா இந்த சத்யஹா உங்களுக்கு வந்து அத்ய பரேத்யவி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா அவ்யயங்கள். அண்ட் இவைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ இப்போ பரேத்யவி அப்படிங்கிறது பரதினம்ங்கிற அர்த்தம். ஸோ அந்த நெக்ஸ்ட் டேல திவம் உச்சரமானேஷு திவசகரகரேஷு சமராய குருக்ஷேத்திரம் கதः பீஷ்மः பீஷ்மஹ முனிம் வவந்தே அங்க கொண்டு போய் நீங்க சேர்த்துக்கணும். சரியா? பீஷ்மரானவர் முனிம் அந்த முனிவரான பரசுராமரை வவந்தே நமஸ்காரம் பண்ணார். அத பிறகு பரேத்யவி மற்றொரு நாள் பரதினம் என்ன அப்படின்னா திவசகர கரேஷு திவம் உச்சரமானேஷு. ஸோ திவசகரஹ அப்படின்னா திவசம் கரோதி இது திவசகரஹ தினகரஹ. சூரியன் அவருடைய கரகன கைகள் அப்படின்னா சூரியனுடைய கைகள் வந்து என்னன்னா அவருடைய ரேஸ் கிரணங்கள். அந்த திவசகர கரேஷு திவம் உச்சரமானேஷு. ஸோ அந்த திவசகரன் அந்த சூரியனுடைய கிரணங்கள் அம், அஹ், அந்த டேவை வந்து உச்சரமானேஷு தொடுகின்ற அந்த தருணத்தில் உச்சரத்தே அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா ரைஸ்ன்னு அர்த்தம். கிளம்புறது, உதிக்கிறது. சரியா? உதயம்னு அர்த்தம். சோ உச்சரமானம் உச்சரமானஹா அப்படிங்கிறது சர்ருங்கிறது தான் உங்களுக்கு தாத்து. சரதி சரதஹா சரந்தி பரஸ்மைபதி. இங்க வந்து உத்துங்கிற உபசர்க்கம் வந்திருக்கு. வந்ததுனால இங்க வந்து ஷானச்சு பிரत्यயம் ஆட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா அதுக்கு வந்து ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு. ஆம், ஆ, ஒரு நிமிஷம். ஆ, உதశ్చரஹ சகர்மகாத்து அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இந்த சர்ருங்கிற தாத்துவுக்கு முன்னாடி உத்துங்கிற உபசர்க்கம் வந்துடுத்து அப்படின்னா அகர்மக அகர்மகம் சென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அங்க வந்து அந்த சர்ருங்கிற தாத்துவானது சரத்தின்னு இல்லாம சரத்தேன்னு ஆத்மநேபதி ஃபார்ம் எடுத்துடணும். சரியா? சோ அதனால இங்க அந்த உச்சர உங்களுக்கு வந்து சத்ரு வந்திருக்கும் வரணும். ஆக்சுவலி இஃப் இட் இஸ் அ பரஸ்மைபதி தாத்து இல்லையா? சரன்னு சரந்தௌ சரந்தஹ அப்படின்னு சத்ரு வரணும். ஆனா இங்க வந்து சரமானஹ அப்படின்னுட்டு ஷானச் வந்திருக்கு. திவசகரஹ உச்சரதே. சோ திவசகரஹ உச்சரமானஹா அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அகர்மகமாக இருக்கிறதுனால இங்க வந்து உங்களுக்கு என்னன்னா ஷானச் பிரத்யம் வந்திருக்கு. சோ திவசகரகரேஷு திவம் உச்சரமானேஷு சத்சு அந்த மாதிரி இருக்கின்ற அந்த தருணத்தில் சமராய சமரம்னா பேட்டில் போர்க்களம். சமராய குருக்ஷேத்திரம் கதः பீஷ்மः சண்டை போடுவதற்காக குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் அதை கதः அடைந்தவரான பீஷ்மः பகவான் ஜெயம் ஆசாஸ்தாம் இதி முனிம் வவந்தே. ஆசாஸ்தாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆங்குங்கிறது உபசர்க்கம், ஷாஸுங்கிறது தாத்து, லோட்லகாரா பிரதம புருஷ ஏகவச்சனம். சரியா? ஆசாஸ்தாம் இச்சாயாம். சோ பகவான் ஜெயம் ஆசாஸ்தாம் பகவான் ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று முனிம் பவந்தே முனிவரை நமஸ்காரம் பண்ணார். சரியா? பகவானானவர் பகவான்கிறது இங்க அவர் யார அட்ரஸ் பண்றாருன்னா பரசுராமரை தான் பண்றார். யாரை நோக்கி சண்டை போட போறாரோ அவர்கிட்டயே வந்து எனக்கு வந்து ஜெயத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். வேறுகா. சோ அத பரேத்யவி திவம் உச்சரமானேஷு திவசகரகரேஷு. சோ அத பிறகு பரேத்யவி அப்படின்னா அடுத்த நாள் பரதினம் பரேத்யுன்னு அர்த்தம்.
மற்றொரு நாள் திவசகரகரேஷு திவம் உச்சரமானேஷு திவசகரஹா அப்படின்னு சூரியன் அவனுடைய கிரணங்கள் திவசகரஸ்ய கரஹா தேஷு அந்த சூரியனுடைய கிரணங்கள் திவம் ஆகாசத்தை உச்சரமானேஷு சத்சு அவைகள் ஆகாசத்தில் உதைக்கின்ற அந்த தருணத்தில் சமராய குருக்ஷேத்திரம் கதஹா பீஷ்மஹா சண்டை இடுவதற்கோசரம் குருக்ஷேத்திரத்தை அடைந்த சென்ற அந்த பீஷ்மரானவர் ஜெயம் பகவான் ஜெயம் ஆசாஸ்தான் பகவான் நீங்க ஜெயத்தை கொடுக்கப்படட்டும் அப்படின்னு முனிம் வவந்தே அந்த பரசுராமர் கிட்ட நமஸ்காரத்தை பண்ணார். வவந்தேங்கிறது வந்தனுடைய லிட்டு. சரியா? வவந்தே வவந்தாதே வவந்திரே. அதுக்கப்புறம் அடுத்தது. तया तस्य विनयसम्पदा प्रवणो भार्गवः प्राह ம் अयि गाङ्गेय ம் त्वत् जयाशंसिनो हि वयम् ம் சரி. ஓகே, சாரி. தயா தஸ்ய வினய சம்பதா. தஸ்ய தயா வினய சம்பதா அவருடைய தஸ்ய அப்படிங்கிறது தஸ்ய பீஷ்மஸ்யன்னு அர்த்தம். அந்த பீஷ்மரனுடைய வினய சம்பத்து சம்பத் சம்பதௌ சம்பதா சம்பதம் சம்பதௌ சம்பதா சம்பதா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி. தயா வினய சம்பதா. சரியா? வினயः ஏவ சம்பத்து யஸ்ய. சோ அந்த அந்த வினயமே சம்பத்தாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய அந்த வினய சம்பத்தினால பிரவணஹா அப்படின்னா ஆசக்தக ரொம்ப ஒரு அவருக்கு வந்து பிரவணகனா ஆசக்தகனா ஈடுபாடு அப்படின்னா அவருக்கு பிடிச்சுடுத்து. இவன் இப்படி ஒரு வினயத்தோட இருக்கின்ற அந்த பீஷ்மரனுடைய அந்த வினய சம்பத்தினால பிரவணகா பார்கவக ரொம்ப பிரீத்திகரமாக பிரீத்திக்கு உட்பட்டவரான பார்கவரானவர் பிராக கூறினார். என்ன அப்படின்னா ஐ காங்கேய துவது ஜெய ஆசம்சினஹ ஹி வயம். வயம் வயம்னா இட்ஸ் ராயல் வீன்னு சொல்லுவா தெரியுமா? இப்படிப்பட்ட நாங்கள் அப்படின்னு சொல்லிப்போம் இல்லையா? அந்த மாதிரி வயம் நாங்களோ. ஹே காங்கேய ஐ காங்கேய கங்காயாக அப்பத்தியம் புமான் காங்கேய. ஹே காங்கேய ஹே பீஷ்மஹ துவத்து ஜெய ஆசம்சினஹ ஹி வயம் வயம் நாங்கள் துவத்து அப்படின்னா தவ உன்னுடைய ஜெய ஆசம்சினஹ ஜயத்தை ஆசம்சா அஸ்ய அஸ்தி இது ஆசம்சி. ஸோ ஆசம்சி ஆசம்சினௌ ஆசம்சினஹ பிரதம பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஸோ உங்களுடைய ஜெயஸ்ய ஆசம்சினஹ ஹி வயம் ஜெயத்தை விரும்புவர்கள் நாங்கள். சரியா? அப்புறம் மேல. प्रस्तुत प्रतीपं कल्वदुना तव ம் जयाशासनम् ஆனா இப்ப तस् என்ன அப்படின்னா தவ ஜெய ஆசாசனம் உன்னுடைய ஜெயத்தினுடைய ஜெயசிய ஆசாசனம் அந்த விருப்பமானது பிரஸ்துத பிரதீபம் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரகிருதி விருத்தம்னு அர்த்தம். பிரகிருத விருத்தம்னு அர்த்தம். அதாவது ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பவுமே வந்து நல்லது நடக்கணும்னு தான் நினைப்பார். ஆனா இப்ப பிரசன்ட் கான்டெக்ட்ல வந்து நீ வாத்தியார் ஸ்டூடெண்ட்னு நிக்கல. நம்ம ரெண்டு பேரும் வந்து சண்டை போட போறோம். அகைன்ஸ்டா என்ன சொல்றது? பிரதீபம் அப்படின்னாலே அகைன்ஸ்ட்னு அர்த்தம். பிரஸ்துதம் அப்படின்னா இந்த பிரசன்ட் opponents கான்டெக்ட். opponents ஆமா opponents ஆமா. இந்த பிரசன்ட் கான்டெக்ட்ல பிரஸ்துத பிரதீபம்னு சொல்லும்பொழுது இந்த பிரசன்ட் கான்டெக்ட் என்ன? யுத்தம். அந்த யுத்தே நம்ம ரெண்டு பேரும் பிரதீபாக நம்ம ரெண்டு பேரும் அகேன்ஸ்டா நிக்கிறோம். சோ பிரஸ்துத பிரதீபம் கலு அதுனா தவ ஜெய ஆசாசனம். சோ உன்னுடைய அந்த ஜெயத்தினுடைய ஆசாசனம் அப்படிங்கிறது இப்ப பிரசன்ட் கான்டெக்ட்டுக்கு ஒத்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டும் இட்ஸ் பிரகிருத இந்த ஜெயாசாசனம் அப்படிங்கறதே என்ன அப்படின்னா பிரஸ்துத பிரதீபம் அப்படின்னா பிரகிருத விருத்தம்னு அர்த்தம். பிரஸ்துதம்ங்கிறது பிரகிருதம் கான்டெக்ட். இந்த கான்டெக்ட்டுக்கு பிரதீபம்னா விருத்தம். ஏன் விருத்தம் அப்படின்னா நானும் நீயும் ஆப்போசிட்டா இப்ப வந்து நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கோமே தவிர நானும் நீயும் ஒரே பட்சத்துல இல்ல. சரியா? அதனால இந்த ஜெயாசாசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரஸ்துத பிரதீபம். பிரஸ்துத பிரதீபம்னா என்ன அப்படின்னா பிரகிருத விருத்தம் இந்த கான்டெக்ட்டுக்கு விருத்தமாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறார். அதுனா கலு அப்படிங்கிறார். சரியா? அதனால அஹ், तस्मात् सिद्धयतु ते जयवर्जं सर्वं समीहितम् इति ஆமா. ஈகதே அப்படின்னாலே விரும்பப்படுறதுன்னு அர்த்தம். சமீஹிதம் அப்படிங்கிறது இக்த பிரத்யயத்துல இருக்கு. தவ தே தேங்கிறது தவ உன்னுடைய ஜெயவர்ஜம் சர்வம் சமீஹிதம் ஜெயவர்ஜம் தஸ்மாத் சித்தியது. ஜெயவர்ஜம் அப்படின்னு ஜெயாது ரிதே ஜெயத்தை தவிர
ஜெயம் வர்ஜயதி, வர்ஜனம்னா போக்கடிக்கிறது. சோ அந்த ஜெயத்துக்கு விருத்தமா தான் உனக்கு எல்லாமே வந்து அமைய போறது அப்படின்னு சொல்றேன். ஆசீர்வாதம் இல்லாம ஜெயம்ங்கிறது உனக்கு கிடையாது. பிகாஸ் நானும் நீயும் பிரகிருத கான்டெக்ட்ல என்ன அப்படின்னா, நானும் நீயும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட போறோம். அதனால என்ன அப்படின்னா, ஜெயவர்ஜம் சர்வம் சமீகிதம். புரியுறதா? ம். எது ஈகிதம் அப்படின்னா ஜெயவர்ஜம் தான். ஜெயத்த வர்ஜம்னா அதை தவிர மத்தது எல்லாம் ஜெயம், ஜெயாது ரிதம். ஜெயத்தை தவிர உனக்கு என்னவோ அது எல்லாம் கிடைக்கும். ஆனா ஜெயம்ங்கிறது கிடைக்காதுங்கிற. புரியுறதா? ஆ. தே சித்தியது சர்வம் என்ன அப்படின்னா ஜெயவர்ஜம் சமீகிதம் சர்வம் சித்தியது. சரியா? ம். तद् वचनम् अनुमोदमानः அசௌ அசௌ असाविदमुच्ये இதம் ஊச்சே. असौ इदम् उचे ஆ. நனு படிச்சிடு. नन्वाशासित जय एवास्मि त्वत् जया जयाशंसिनो वयम् ம். इति मत्कृतकं மத் கர்த்திருக்கம். मत्कर्तकं கர்த்திருக்கம் जयमाशस ஆசம்சம். जयमाशंसमानेन भगवता ஆ. இவர் அதுக்கு எப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னா, தது வச்சனம் அனுமோதமானஹ அசௌ இதம் ஊச்சே. அசௌ இதம் ஊஜே. அசௌனா அசௌ பீஷ்மகா. இதம் இதை ஊஜே கூறினார். எப்படி எப்படி இருக்கின்ற பீஷ்மகா? அந்த அசௌக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா அனுமோதமானக சாணத்துல இருக்கு. அதை அங்கீகரித்து கொண்டிருக்கின்ற அசௌ பீஷ்மகா இதம் ஊஜே. எதை அங்கீகரித்தார் அப்படின்னா தது வச்சனம், தஸ்ய பரசுராமஸ்ய வச்சனம் அனுமோதமானக. சோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. தத்து வச்சனம் தத் வச்சனம், அந்த பரசுராமஸ்ய வச்சனம் அனுமோதமானஹ பீஷ்மஹ. இங்க பீஷ்மஹாக்கு வார்த்தை வந்து என்னன்னா இந்த ப்ரோனோன் கொடுத்துருக்கா, அசௌங்கிற ப்ரோனோன். சோ இந்த அனுமோதமானஹ இந்த அசௌவுக்கு போறது. சோ அசௌ பீஷ்மஹ தஸ்ய பரசுராமஸ்ய வச்சனம் அனுமோதமானஹ இதம் ஊச்சே. இதை கூறினார். என்ன அப்படின்னா, நனு ஆசாசித ஜய ஏவ அஸ்மி त्वत् जय आशंसिनः वयम् इति மத்கர்த்திருக்கம் ஜெயம் ஆசம்சமானேன பகவதா. சோ மது கர்த்திருக்கம் என்னுடைய, என்ன வந்து முன்னிறுத்தி என்ன அப்படின்னா ஜெயத்தை பகவதா ஆசம்சமானேன பகவதா. ஜெயமானது பகவானான உங்களால் ஏற்கனவே ஒரு ஒரு ஆசீர்வாதம் செய்யப்பட்டது. எப்படி அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல பார்த்தனா ஹை காங்கேய துவஜய ஆசம்சினோ ஹி வயம்னு முதல்ல சொல்லிடுறார். சோ அந்த மாதிரி துவது ஜெய ஆசம்சினஹ வயம் அப்படின்னு சொல்றதுனாலேயே நான் வந்து எப்படி ஆக்கப்பட்டேன் அப்படின்னா நனு ஆசாசித ஜெயஹ ஏவ அஸ்மி அகம். சரியா? சோ ஜெயஹ ஆசாசிதஹ யஸ்மை சஹ ஏவ அஸ்மி. புரியுறதா? ஜெயமானது யாரு பேர்ல பிளஸ்ஸிங்காக கொடுக்கப்பட்டதோ அப்படியாக நான் ஆக்கப்பட்டேன். ஏன் அப்படின்னா நீங்க என்ன சென்டென்ஸ் சொன்னீங்கோ, துவது ஜெய ஆசம்சினோ வயம் இது, உன்னுடைய ஜெயத்தை தான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு மது கர்த்திருக்கம் என்ன முன்னிறுத்தி ஜெயம் ஆசம்சமானேன பகவதா, ஜெயத்தை ஆசீர்வாத ரூபமாக ஆர் விரும்புகின்ற உங்களினால் அகம் ஏற்கனவே ஆசாசித ஜெயஹ ஏவ அஸ்மி கலு, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஜெயத்தோட இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்றேன். புரியுறதா? சரியா இருக்கா? சுபஸ்ரீ சரியா இருக்கா? ஆ? ஆமா. சோ ஏற்கனவே அவர் வந்து இங்க வந்து ஹை காங்கேய துவஜயா சம்சினோஹி வயம் அப்படிங்கிற ஒரு பதம் போட்டதுனாலேயே துவது ஜெய ஆசம்சினஹ வயம் இது மத்து கர்த்திருக்கம் ஜெயம் ஆசம்சமானேன பகவதா. இந்த ஒரு சென்டென்ஸ் சொன்னதுனாலேயே என்ன அப்படின்னா என்னை குறித்து தான் ஒரு ஜெயத்தை விரும்புகின்ற உங்களினால் அகம் ஆசாசித ஜெயஹ ஏவ அஸ்மினனு, நான் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஜெயத்தோட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றார். புரியுதா? அதுக்கப்புறம் மேல. ம். अनयैव ம். भगवत्कृपया आशंसे सर्वत्र विजयी भवेयम् ம். इति अभिधाय ம். पुनः अर्थयामास ஆமா. அனயா ஏவ பகவத் கிருபையா சர்வத்திர
விஜயீ பவேயம் இது ஆசம்சே. ச வந்து என்ன அப்படின்னா அகம் ஆசம்சே அப்படின்னா ஆசம்சா. ஆங்கு ஷம்ஸுங்கிறது தாத்துவங்க, உத்தம புருஷ ஏகவச்சனம். ச வந்து என்ன அனயா ஏவ பகவத் கிருபையா, இந்த பகவானுடைய பகவதா கிருபா பகவத் கிருபா தயா கிருபையா, அந்த பகவானுடைய கிருபையினால அகம் ஆசம்சே என்ன, நான் என்ன ஆசீர்வாதத்துக்கு நான் உட்பட்டேன் அப்படின்னா அகம் சர்வத்திர விஜயீ பவேயம், நான் வந்து எல்லா இடத்துலயும் எவ்ரிவேர் ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் பவேயம் விஜயீ பவேயம் இது அபிதாய அப்படின்னு சொல்லிட்டு புனக அர்த்தயா மாச திருப்பியும் பிரார்த்திச்சுண்டார். என்ன பிரார்த்திச்சுண்டார் படிங்கோ. यत् எது ச यत् च அசம்வர்மிதேன असंवर्मितेन भूमिष्ठेन च भवता सह रति कवची च सन् प्रतियुद्धेय अन्यायं हि तत्. ஆமா. சோ இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப என் கையில வந்து கவச்சங்கள் இருக்கு, அண்ட் வந்து நான் ஒரு தேர் இருக்கு, ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அதனால என்ன அப்படின்னா எதுச்ச புனக அர்த்தயா மாச திருப்பியும் பிரார்த்திச்சார். என்ன அப்படின்னா எதுச்ச அசம்வர்மிதா, அசம்வர்மா அப்படின்னாலே உங்களுக்கு கவச்சம்னு அர்த்தம். சோ அசம்வர்மிதா அப்படின்னா கவச்சரகிதகான்னு அர்த்தம், புரியுறதா? சோ அசம்வர்மிதேன அப்படின்னா கவச்சரகிதேன. சோ அந்த மாதிரி அஹ், என்னது எஸ்ய வர்மா நாஸ்தி, அவன் அசவர்மா, தேன அசவர்மி தேன, அந்த மாதிரி நான் வந்து கவச்சம் போட்டுக்காம நீங்க இருக்கேள். மேலும் எப்படி இருக்கீங்க பூமிஷ்டேன பூமௌ ஸ்தித்வா யுத்தியதே, நீ வந்து பூமியில இருந்துண்டு இருக்க, இருந்துண்டு சண்டை போட போற. பூமோ ஸ்தித்வா யுத்தியதே யஹ தேன பூமிஷ்டேன, யார் ஒருத்தர் தேர்ல நிக்காம பூமியில இருந்துண்டு சண்டை போடுறாளோ அப்படிப்பட்ட உங்களினால், எல்லாம் இந்த அட்ஜெக்டிவ் எல்லாமே பரசுராமருக்கு போறது. எதுச்ச அசம்மர்மிதேன பூமிஷ்டேன ச பவதா, பவதாங்கிறது பரசுராமருக்கு அட்ரஸ் பண்ற ஒரு வார்த்தை. சோ பவதா உங்களால், எப்படிப்பட்ட உங்களால் அப்படின்னா அசம்பர்மிதேன பூமிஷ்டேன ச பவதா, கவச்சம் போட்டுக்காம பூமியில் நின்று கொண்டிருக்கின்ற உங்களினால். அதாவது இதுல ஒரு ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு. ஆஹ் அது வந்து ஆ, அதாவது அம்ப ஆம்ப கோ பூமி வியாபத்து, அந்த ஒரு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. இவைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா இவைகளுக்கு பின்னாடி ஸ்தாங்கிற தாத்து வந்து ஊத்துனா அதுல இருக்கிற சகாரம் வந்து உங்களுக்கு ஷகாரமா போயிடும். அம்பக அம்ப ஸ்த அம்பஷ்டக, கோஸ்த கோஷ்டக, சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து அங்கு அங்கு ஸ்த அங்குஷ்டக, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட வார்த்தைகள். அதே மாதிரி பூமி பூமௌ ஸ்திதா பூமிஷ்டகான்னு அர்த்தம், சரியா? அது இந்த சூத்திரத்தினால உங்களுக்கு இந்த பூமிஷ்டகா அப்படிங்கிற ஒரு ரூபம் வந்திருக்கு. சோ எது ச அசம்வர்மிதேன பூமிஷ்டேன ச பவதா சக. சோ இந்த இந்த அசம்வர்மிதேன பூமிஷ்டேன இது ரெண்டுமே இந்த பவதாக்கு அட்ஜெக்டிவா போறது. உங்களினால், எப்படிப்பட்ட உங்களினால் அப்படின்னா கவச்சம் அணிந்து கொள்ளாமல் கவச்சரகிதேன பவதா பூமிஷ்டேன பூமௌ ஸ்திதௌ பூமௌ ஸ்திதேன பவதா உங்களினால், உங்களோடு கூட பவதா சக நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா ரதி கவச்சி கவச்சீச்ச சன்னு. ரதி அப்படின்னாலே ரதः அஸ்ய அஸ்தி இது ரத்தின். ரத்தின் அந்த குணின் குணினோ குணி குணினோ குணினா மாதிரி குணின்ங்கிறது தான் நகாராந்தம் இதுவும். ஸோ ரத்தின்னுங்கிறது தான் சப்தம். ரதி ரதினௌ ரதினஹ. ஸோ ரதி அப்படின்னாலே ரதः அஸ்ய அஸ்தி இது ரதி. அதே மாதிரி கவச்சி, அந்த இனிங்கிற ஒரு பிரत्यயம் சொல்வாளே, தபஹா அஸ்ய அஸ்தி இது தபஸ்வி மனஸ்வி, இதெல்லாமே இனி பிரत्यயம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு என்னன்னா கவச்சி கவச்சஹா அஸ்ய அஸ்தி இது கவச்சி. ஸோ கவச்சின்னுங்கிறது சப்தம், சரியா? ஸோ உங்களோடு கூட எப்படிப்பட்ட உங்களினால் அப்படின்னா நீங்க அசம்வர்மிதேன பூமிஷ்டேன ச பவதா சக, கவச்சம் இல்லாத உங்களினா உங்களோடு, அப்புறம் பூமியில இருக்கின்ற உங்களோடு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா அகம் ரதி கவச்சீச்ச சன்னு, நான் ரதத்துல நின்னுட்டு இருக்கேன். ஐ எம் வேரிங் அ கவச்சம் கவச்சீச்ச சன்னு. பிரதியுத்தேய அந்நியாயம் ஹி தது, அந்த மாதிரி நான் வந்து பிரதியுத்தேயம், நான் அந்த மாதிரி வந்து உனக்கு பிரதிங்கிறது உபசர்க்கம், யுத்துங்கிறது தான் அங்க உங்களுக்கு தாத்து விதிலிங்கு உத்தம புருஷ ஏகவச்சனம். சோ உங்களோட கூட நான் சண்டை போட்டேன் அப்படின்னா அது நியாயம் இல்ல, அந்நியாயம் ஹி தது, தட் இஸ் நாட் ஃபேர், புரியுதா?
அதனால என்ன அப்படின்னா படிங்கோ. தத்து. तत् प्रतिगृह्यतां सापस्करः ம். साङ्ग्रामिकोऽयं स्यन्दनो भगवते इति பகவதா இதி. भगवता इति பகவதா உங்களினால், பிரதிகிருஹ்யதாம் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். என்ன அப்படின்னா சாபஸ்கரக. உங்களுக்கு வந்து சாபஸ்கரக இல்ல, அது சோபஸ்கரகன்னு இருக்கும். உபஸ்கரகனா உபகரணங்கள்னு அர்த்தம். சாமக்கிரிகள்னு சொல்ல மாட்டோமா? ஒரு இப்போ ஒரு ஹோமம் பண்றோம்னா அதுக்கு இதெல்லாம் உபகரணம், சாமக்கிரிகள்னு சொல்றோம். அதே மாதிரி சண்டை போடுறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் ஒரு சாமக்கிரி. கவச்சம், கத்தி, தேரு எல்லாம். ச உபஸ்கரः சோபஸ்கரः சாங்கிரமிகோயம் செந்தனः. சோ சங்கிரமாய பிரபவதி இது சாங்கிரமிகः. அந்த அயம் செந்தனः, செந்தனகனா சாரியட், தேர், ரதः. சோ அந்த இந்த அயம் செந்தனः, இந்த செந்தனः என்ன அப்படின்னா சாங்கிரமிகः, சங்கிராமாய பிரபவதி. சங்கிரமஹா அப்படின்னா போர். போர் பேட்டலுக்கோசரம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட இந்த செந்தனக சௌபஸ்கரஹா, இந்த உபகரணங்களோட கூட பகவதா பிரதிகிருஹ்யதா உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால எனக்கும் வேண்டாம், நானும் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். சரியாக்கா? மேல. स च ம். अ, தஸ்லாகம் ஊச்சே. श्लाघमूचे ம். वत्स ம். उचित उचितज्ञोऽसि कर्तव्येषु சஹச்ச சஹ பரசுராமஹா என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்லாகா அப்படின்னா ஒரு பெருமை. சஸ்லாகம் ஊச்சே ரொம்ப ஒரு பெருமையோட அவர் வந்து கூறினார். ஊச்சே. சரியா? ஆ, ஆமா. வத்ச உச்சிதஜ்ஞோசி கர்த்தவ்யேஷு. வத்சனா குழந்தை. கர்த்தவ்யேஷு செய்ய வேண்டிய காரியங்களில். உச்சிதஜ்ஞா உச்சிதம் ஏ ஜானாதி சஹ உச்சிதஜ்ஞா. அதாவது இது இருக்கு, சர்வஜ்ஞா இருக்கணும். சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா. அதே மாதிரி உச்சிதம் ஜானாதி இது உச்சிதஜ்ஞா. என்ன செய்யணும் அப்படிங்கிறத அறிந்தவனாக துவம் அசி கர்த்தவ்யேஷு செய்ய வேண்டிய காரியங்களில் எது உச்சிதமாக செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தவனாக நீ இருக்கிறாய். சரியா? மேலும். ஒரு நிமிஷம் வேற யாரும் படிக்க சொல்லுங்க somebody at the door I have to attend ஓகே. வாசுதேவன் சார் படிக்கிறடா. वत्स उचितज्ञः असि कर्तव्येषु ம். यदि एवम् अभिवादकः नागमिष्यः ம். तद् अस्माभिः शप्तः अभविष्यः ஆமா, எல்லாமே வந்து உங்களுக்கு ரிங்குல இருக்கு. ரிங்கே உங்களுக்கு வந்து ஹேத்துவத்மத் பாவம் தானே. இது காரணம், இது இல்லைன்னா அது ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சோ வந்து என்ன, எதி ஏவம் அபிவாதகா ந ஆகமிஷ்யா. இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப அபிவாதகா அப்படின்னா அபிவாதனம்னா நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ரொம்ப பணிவா நீ வந்து வரவில்லையே என்றால் தது என்ன அஸ்மாபிஹி, அப்ப என்ன ஆகும், என்னால் என்ன செய்யப்படும், சப்தக அபவிஷ்ய சாபத்துக்கு உட்பட்டவனாக ஆக்க ஆயிடுவேன். அதாவது ஆயிடுவேன்னு சொல்லக்கூடாது. நீ வரலன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். சாபத்துக்கு உட்பவனாக ஆகக்கூடும். நீ வந்துட்ட அதனால ஆகாதுன்னு அர்த்தம். புரியுறதா? சோ எது ஏவம் அபிவாதகா ந அகமிஷ்யா. இந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு பாவத்தோட வினய ஸ்வபாவத்தோட நீ வராமல் இருந்தாயே என்றால் ததா அஸ்மாபிஹி அப்பொழுது என்னால் சப்தகா பவிஷ்யः சாபத்துக்கு உட்பட்டவனாக ஆகப்பட்டிருப்பாய். இப்ப நீ வந்துட்ட அப்படிங்கிறதுனால உனக்கு நான் சாபம் கொடுக்கலன்னு அர்த்தம். புரியுதா? மேல. तद् अप्रमादेन युध्यस्व அதனால வந்து ஒரு பிரமாதகா அப்படின்னா தவறுன்னு அர்த்தம், பிழைன்னு அர்த்தம். அப்பிரமாதகா அப்படின்னா பிழை இல்லாமல். அதாவது பிழையோடு சண்டை போடுறது, பிழை இல்லாமல் சண்டை போடுறதுன்னா அங்க வந்து கத்திய வந்து எப்படி வச்சுன்னு நுவான்சஸ பார்க்க மாட்டான். எது பிரமாதக அப்பிரமாதக அப்படின்னா தவறில்லாமல் சண்டை போடு அப்படின்னா நியாயத்துக்கு உட்பட்டு சண்டை போடுன்னு அர்த்தம். தது அப்படின்னா தஸ்மாத் காரணாத்து அப்பிரமாதேன யுத்தியஸ்வ ஒரு பிழையும் இல்லாமல் நீ வந்து சண்டைய போடு. யுத்தியஸ்வ அப்படிங்கிறது உங்களுக்கு இது லோட்டு. சரியா? ஆ. அந்திம புருஷே. सम्पन्ना एव वयं साङ्क्रमिक
उपकरणसामग्र्या சோ வயம் சம்பன்னாக அகைன் திருப்பியும் அதே ராயல் வி நாங்கள் சாங்கிரமிக உபகரண சாமக்ரியா சம்பன்னாக சாங்கிரமிகா அப்படின்னா சங்கிராமே பவஹ சாங்கிரமிகா சங்கிராமாய பிரபவதி சாங்கிரமிகா சோ அந்த சங்கிராமம்னா சண்டை சண்டைக்கோசரம் இருக்கின்ற உபகரணம் அப்படின்னாலே உங்களுக்கு உபஸ்கரஹா அந்த உபகரண சாமக்ரியா அவைகளினால் வயம் சம்பன்னாக நாங்கள் சமிருத்தியாக இருக்க அதாவது ஐ எம் pretty மச் ஹேவிங் ஆல் த உபகரணங்கள் வாட் எவர் இஸ் நீடர் உபகரணம்னா சாதனம்னு அர்த்தம் டூல்னு அர்த்தம் சண்டை போடுறதுக்கு என்னெல்லாம் டூல் வேணுமோ அவைகளினால் வயம் சம்பன்னாக ஏவ ஸ்மஹ அதனால நீ கவலைப்படாதங்கிற புரியுறதா அதுக்கப்புறம் द्रक्ष्यसि अनुक्षणमेव तत्सर्वम् ஆ அனுக்ஷணமேவ அப்படின்னா ஒரு க்ஷணத்துல தத்து சர்வம் சாமக்ரி அந்த சர்வம் உபகரணம் அந்த எல்லா உபகரணங்களும் சாங்கிரமிக உபகரணம் சர்வம் துவம் திரக்ஷ்யசி நீ பாப்பா அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றார் புரியுறதா சோ ஒரு க்ஷணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு ரூபம் எடுத்துக்க போறது அந்த மாதிரியா எனக்கு வந்து எனக்கு சாமகிரி இல்லைன்னு நீ கவலைப்படாத அனுக்ஷணமேவ சிறிது நொடியிலேயே தத் சர்வம் உபகரணம் அந்த அத்தனை உபகரணங்களும் உபகரணத்தை துவம் திரக்ஷ்யசி நீ பார்ப்பாயாக சரியா அப்புறம் प्रीणयास्मानः பிரீணய அஸ்மானு प्रीणय अस्मान् अस्मत् सङ्क्रान्तिषु प्रतिभानदर्शनेन इति ஆ तं विससर्ज தம் விசசர்ஜ சோ சசர்ஜ அப்படிங்கிறது சிருஜ் தாது சிருஜதி இருக்கணும் அதனுடைய சசர்ஜங்கிறது லிட்டு விசசர்ஜங்கிறது அந்த விசர்ஜனம் கரோதி அனுப்பிச்சு விடுறதுன்னு அர்த்தம் சோ பிரீணய அஸ்மானு அஸ்மத் சங்கிராந்திஷு பிரதிபான தர்ஷனேன அஸ்மத் சங்கிராந்திஷு இந்த நம்மளுடைய இந்த சங்கிராந்திஷு இந்த சங்கிராந்தம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சேர்க்கை சம்மேளனம் அதுல இப்ப நம்ம சண்டை போட போறோமே அதில் அந்த சங்கராந்திஷு டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் அவர் பேட்டில் நீ என்ன பண்ணு அப்படின்னா அஸ்மானு பிரீணய அகைன் அகம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம்னோ அஸ்மான் நக எங்களை ராயல் வி அஸ்மானு பிரீணய நீ வந்து பிரீத்தி பண்ணு எப்படி அப்படின்னா பிரதிபான தர்ஷனேன பிரதிபானம் அப்படின்னா பிரதிபாங்கிறது தாத்து லுட்டுல இருக்கு பிரதிபா அப்படின்னாலே நவநவ உன்மேஷசாலினி பிரதிபான்னு சொல்லுவா புதுசு புதுசா கையாள்ற விதம் சரியா சோ தோன்ற விதம் சோ இந்த இடத்துல அந்த பிரதிபான தர்ஷனேன அந்த புதுசு புதுசா தோன்ற அந்த உன்னுடைய ஸ்கில்னால அதை தர்ஷனேன அதை காட்டுவதினால் அதை பிரசன்ட் பண்றதுனால அஸ்மானு என்னை அஸ்மது சங்கராந்திஷு பிரீணய இந்த ஒரு ஒரு சம்மேளனத்துல இந்த ஒரு போர்க்களத்துல இந்த ஒரு உனக்கும் நடக்க போற இந்த கலகத்துல நீ வந்து என்ன வந்து பிரீத்தி பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிற சரியா அப்படின்னு சொல்லிட்டு தம் தம் பீஷ்மம் விசசர்ஜ அவரை அமுச்சு விட்டுட்டார் அப்புறம் तावदेव जगत्यां वितती भवति तद् उदन्ते ம் महावीरयोः तयोः विक्रम दिदृक्षया दिवि भुवि च महान् जनसमवायः சமம் समम् சமம் अहं प्रतिमक्कया स्वयं பிரதிமகையா समवैति स्म ஆ சோ வந்து தாவதேவ ஜகத்யாம் விததி பவதி தத் உதந்தே சோ தது உதந்தம் உதந்தம்னா வார்த்தான்னு அர்த்தம் தது உதந்தே தது तद् உதந்தே ஜகத்யாம் ஜகதி ஜகத் ஜகதி ஜகந்தி நபும்சகலிங்கத்துல இருக்கு இங்க வந்து ஜகதி ஜகத்யாம்ங்கிறது இது வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கு ஜகதி நதி நத்யோ நத்யா மாதிரி ஜகதி ஜகத்யௌ ஜகத்யா சரியா ஜகத்யாங்கிறது சப்தமி ஏகவச்சனத்துல இருக்கு சோ தாவதேவ ஜகத்யாம் தது உதந்தே விததி பவதி சோ இந்த மீன் டைம் தத் உதந்தம் அப்படின்னாலே தஸ்ய அந்த உதந்தம் அந்த வார்த்தாவானது அந்த ஒரு நியூஸ் ஆனது விததி பவதி அப்படின்னா வியாபிரியமானே சத்தின்னு அர்த்தம் அது நல்லா ஸ்ப்ரெட் ஆற சருணத்துல விததம்னாலே விஸ்திருத்தம்னு அர்த்தம் அவிததம் விததம் பவதி இது விததி பவதி
அபூத தத்பாவே ச்வி. சரியா? சோ விததி பவதி இந்த தத் உதந்தே தாவது ஜகத்யாம் விததி பவதி ஏவ தத் உதந்தே அந்த வார்த்தாவானது இவ்வாறாக பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் ஒரு யுத்தம் நடக்க போறது அப்படிங்கிற அந்த உதந்தம் அந்த வார்த்தாவானது ஜகத்யாம் இந்த பூமியில் தாவது விததி பவதி ஆவது எந்த ஒரு காலம் அது ஸ்ப்ரெட் ஆச்சோ அந்த தருணத்தில் என்னாச்சு அப்படின்னா மகாவீரயோகோ தயோகோ பெரிய மகாவீரர்களான தயோகோ பீஷ்ம பரசுராமயோகோ விக்ரம திதிருக்ஷயா. சோ விக்ரமஸ்ய திதிருக்ஷானாலே திரஷ்டும் இச்சா திதிருக்ஷா தயா திதிருக்ஷயா. சோ மகாவீரயோகோ தயோகோ விக்ரமா விக்ரமஸ்ய திதிருக்ஷயா. சோ அவ ரெண்டு பேரனுடைய அந்த ரெண்டு பீஷ்மர் பரசுராமருங்கிற அந்த மகாவீரர் அவ ரெண்டு பேரனுடைய விக்ரம திதிர்க்ஷயா அவளுடைய அந்த பராக்கிரமத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையினால் திவி புவீச்ச திவினா ஆகாசத்தில் புவினா பூமியில் மகான் சமவாய ஜனானாம் சமவாயம்னா சமுதாயம்னு அர்த்தம் கூட்டம்னு அர்த்தம். மகான் ஜன சமவாயன்னு சொல்லும்பொழுது அந்த பெரிய ஒரு ஜனங்களினுடைய கூட்டமானது சமம் அகம் அகம் பிரதமிகையா சமம். சோ வந்து என்ன அப்படின்னா அகம் பிரதமிகையா அப்படின்னா அகம் பிரதமம் இது எஸ்யாயாம் கிரியாயாம் சா அகம் பிரதமிகா தயா அகம் பிரதமிகையா. நான் முதல்லன்னு வரலாம் எல்லாரும். சரியா? எந்த நான் முதல்லங்கிற ஒரு முதல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னுட்டு ஒரு கிரியையில ஈடுபட்டான்னா அதுக்குதான் அகம் பிரதமிகான்னு பேரு. தயாங்கிறது திருத்தியால இருக்கு. சோ அகம் பிரதமிகையா சமம். சோ நான் தான் முதல்ல வருவேன் வருவேன் அப்படிங்கிற அதோட கூட அப்படின்னா சமம்ங்கிறது எங்க திருத்தியாவோட சேர்ந்து இருக்கிறது. சக சார்த்தம் சமம் எல்லாம் திருத்தியாவோட வருமானம். சோ அகம் பிரதமிகையா சமம் ஸ்வயம் சமவைத்தி ஸ்ம. எல்லாரும் அந்த ஜனசமவாயம் அப்படிங்கிறது சமவைத்தி அப்படின்னா சமவேதகன்னு அர்த்தம். சமு அவ இன்னு கதவு தாத்துவங்க. சரியா? சமவைத்திங்கிறது லட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம். ஸ்வயம் அவாவாள் அதாவது தேவ் நாட் மேட் அன் அனௌன்ஸ்மெண்ட் இந்த தேதியில நாங்க இங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்ல. அவளா இந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு அவளா வந்து அங்க வந்துட்டான். ஸ்வயம் சமவைத்தி அப்படின்னா எல்லாரும் சமவேதாக எல்லாரும் வந்து அங்க அசம்பிள் ஆனான்னு அர்த்தம். புரியுதா? சோ வந்து தாவதேவ ஜகத்யாம் தது உதந்தே விததி பவதி. சோ இந்த மீன் டைம் அந்த யாவத் காலம் அந்த வார்த்தாவானது ஸ்ப்ரெட் ஆச்சோ என்ன மாதிரி வார்த்தா அப்படின்னா மகாவீரயோகோ தயோகோ விக்ரம திதிர்க்ஷயா பெரிய வீரர்களான அவர்கள் ரெண்டு பேருனுடைய விக்கிரமத்தை பராக்கிரமத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையினால் மகான் ஜனசமவாய புவி திவீச்ச ஒரு பெரிய ஜனானாம் சமுதாயம் சமவாயம்ங்கிறது ஆகாசத்திலும் சரி பூமியிலும் சரி அகம் பிரதமிகையா சமம் நான் அப்படின்னுட்டோ ஸ்வயம் சமவைத்தி ஸ்ம அவளா வந்து அங்க அசம்பிள் ஆனா. புரியுறதா? சரியா இருக்கா? ஓஹோ. ம். तत्र तत्र च तत्र च ऋचिकादयः मुनयः रामतः अभवन् आ वसवः तु भीष्मतः। आ तत्र च ऋचीकादयः मुनयः रामतः अभवन् வசவஸ்து பீஷ்மதः. ஸோ ரிச்சீகர் அப்படிங்கிற ரிச்சி அப்படிங்கிற முனிவர்கள் ராமதः அப்படின்னா ராமர்னுடைய சைடும் ராமஹா அப்படிங்கிறது இங்க வந்து பரசுராமரை சொல்றா. அதே மாதிரி வசவஹ அப்படின்னா நிறைய வசுக்கள் இருக்கா இல்லையா அஷ்ட வசுக்கள் அவர்கள் வந்து பீஷ்மர் பக்கம் ஆர் வசவஹா அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ், இந்த எல்லா ஜீவராசிகளும் ஆர் அந்த வசவஹ பீஷ்மதः இவர் பக்கம் இருந்தார். சரியா? அதாவது ஷஷ்டியா வியாஸ்ரயே அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால தசி அப்படிங்கிறது வருது. ராமஸ்ய பக்ஷே ராமதः பீஷ்மஸ்ய பக்ஷே பீஷ்மதः தேவஹ அர்ஜுனஸ்ய பக்ஷே அப்படின்னு சொல்லும் பொழுது ஜேவஹ தேவஹ அர்ஜுனதः அப்படின்னு வரும். சரியா? தசிங்கிற ஒரு பிரत्यயம் இந்த அர்த்தத்துல வருது. ம் அந்த சஷ்டி வரும்பொழுது ராமஸ்ய பக்ஷேங்கிற இடத்துல ராமஸ்யங்கிற ஷஷ்டிக்கு வந்து ராமதா அவருடைய பட்சத்துல வரும்போது அந்த தசிங்கிற பிரत्यயம் வந்துட்டு ராமதா அந்த ரிஷிகாதய முனைய அபவன் பீஷ்மதா யார் இருக்கான்னா வசவஹ அபவன். சரியா? அப்புறம்
भीष्मस्तु पुनः स्वस्थानमेत्य सन्नद्धः यावत् पश्यति तावद् अभ्यर्णम् अवतीर्णं ज्योतिर्मालिनमिव विराजमानं स्यन्दनमधिष्ठाय शरानस्यन्तं जामग्न्यम् अवलोक्य विस्मितः किमिदमिति निपुणं निरूपयामास। பீஷ்மஸ்து பீஷ்மரோ புனः ஸ்வஸ்தானம் ஏத்திய மறுபடியும் தன்னுடைய இடத்தை அடைந்து சன்னத்தஹா அப்படின்னா நல்லா ரெடி ஆயிண்டு யாவது பஷ்யதி யாவது அது மொமெண்ட் ஹி சீஸ் தாவது அப்பொழுது அபியர்ணம் அவதீர்ணம் ஜோதிர்மாலினம் இவ விராஜமானம் ஸ்யந்தனம் அதிஷ்டாய ஷராணு அஸ்யந்தம் ஜாமதக்னியம் எல்லாம் அந்த த்விதியா விபக்தி அத்தனையும் அந்த ஜாமதக்னிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஜமதக்னஸ்ய அப்பத்தியம் புமான் ஜமதக்னே அப்பத்தியம் புமான் ஜாமதக்னி ஜாமதக்னியம் அவரை அவலோக்கிய. சோ தாவது அபியர்ணம் அப்படி அபியர்ணம்னா நிகடம்னு அர்த்தம். அபி அர்த்த இக்த பிரத்யம் சரியா. அந்த சமீபம்னு அர்த்தம் இருக்கின்ற சமீபம் அவதீர்ணம் இறங்கிய ஜோதிர் மாலினம் இவ. சோ ஜோதிஷா மாலா அஸ்ய அஸ்தி இது ஜோதிர் மாலி மாலி மாலினௌ மாலினஹ மாலினம். அந்த மாலினம் ஒரு ஜோதியே ஒரு ரூபமாக இறங்கின மாலினம் இவ விராஜமானம் செந்தனம் அப்படியே ஜோதி ஸ்வரூபமே அப்படியே இறங்கின அதனால பரிமளிக்கப்பட்ட செந்தனம்னா தேர் ரதம் அதை அதிஷ்டாய ஏறிக்கொண்டு ஷரானு அஸ்யந்தம் ஷரம்னா ஆரோஸ் அவைகளை அஸ்யந்தம் அப்படின்னா அஸ்யன்னு அப்படிங்கிறது அசுக்ஷேபனே அஸ்யன்னுங்கிறது சத்ருல இருக்கு அஸ்யந்தம் விடுகின்ற அந்த ஜாமதக்ஞம் அவரை அவலோக்கிய பார்த்துவிட்ட பிறகு விஸ்மிதா பீஷ்மஹ ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்ட பீஷ்மரானவர் கிமிதம் இது இது நிபுணம் நிரூபயாமாச அப்பா நிபுணம்னா கௌசலம் என்ன ஒரு கௌசலம் இவருக்கு அப்படின்னு கூறினார் சரியா. பீஷ்மஸ்து புனகா பீஷ்மஹ நிபுணம் விஸ்மிதः பீஷ்மஹ நிபுணம் நிரூபயாமாச அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சோ எப்படிப்பட்ட பீஷ்மர் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்ட பீஷ்மரானவர் கிமிதம் என்ன இது அப்படின்னு நிபுணம் நிரூபயாமாச எப்படிப்பட்ட பீஷ்மர் அப்படின்னா பீஷ்மஸ்து புனः ஸ்வஸ்தானம் ஏத்திய பிறகு ஸ்வஸ்யஸ்தானம் ஸ்வஸ்தானம் ஏத்திய அப்படிங்கிறது லெப்பல இருக்கு இல்லையா. அஹ், ஆமா அடைந்த பிறகு சன்னத்தகா தயார்படுத்திக் கொண்டு யாவது பஷ்யதி யாவத் காலம் த மொமெண்ட் ஹி சீஸ் தாவது அப்பொழுது அபியர்ணம் அவதீர்ணம் பக்கத்தில் வந்து இறங்கின அந்த அவதீர்ணம் எல்லாமே அந்த சந்தனத்துக்கு போறது அபியர்ணம் பக்கத்துல அவதீர்ணம் இறங்கின ஜோதிர் மாலினம் இவ விராஜமானம் செந்தனம் ஜோதிர் ஜோதிஷா மாலா அஸ்ய அஸ்தி இது ஜோதிர் மாலி அந்த மாலினம் அதைப் போல விராஜமானம் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற செந்தனம் அந்த ரதத்தை அதிஷ்டாய ஏறிக்கொண்டு ஷரானு அஸ்யந்தம் ஷரங்களை விடப்போகின்ற அந்த ஜாமதக்னியம் அந்த பரசுராமரை அவலோக்கிய பார்த்துவிட்ட பிறகு விஸ்மிதா ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்டவரான பீஷ்மகா கிமிதம் இது நிபுணம் நிரூபயாமாச என்ன ஒரு கௌசலம் இவருக்கு அப்படின்னு சரியா யோசிச்சார். அப்புறம் तदन्तरे कथं प्रणाय्येन आत्मनः छात्रेण सह कलहायसे इति जामदग्न्यं निवारयन्ती देवी जानवी अनुषाधि गुरोः विधेयमात्मजम् इति तेन प्रत्युक्ता पुत्रम् उपगम्य स निषेधम् इदम् उवाच वत्स शान्तनव किमिदं ते साहसं यदा आत्मनः ज्ञानतीर्थमेव क्षोभयितुम् उद्यतः असि। ததன் ததந்தரே என்ன அப்படின்னா கதம் பிரா பிரணாயேன ஆத்மனः சாத்திரேண சக கலஹாயசே ததந்தரே அப்படின்னா இந்த மீன் வயல் யார் வரா அப்படின்னா கங்கா வரா ஜாஹ்னவி வரா கதம் எவ்வாறு பிரணாயேன ஆத்மன சாத்திரேண சக பிரணாயேன அப்படின்னா வைராக்கிய சம்பன்னேன பிரணாயகா அப்படின்னாலும் வைராக்கிய சம்பன்னகான்னு அர்த்தம். ஸோ அந்த பிரணாயேன வைராக்கியத்தோட இருக்கின்ற அந்த ஆத்மனக சாத்திரேன தன்னுடைய உங்களுடைய அந்த ஸ்டூடெண்டோடு கூட கதம் கலகாயசே எப்படி வந்து கலகம் பண்ண முடியும்
அதாவது கலஹாயசே அப்படிங்கிறது கலகம் கரோதி இது கலஹாயசே. சரியா? அஹ், அது வந்து உங்களுக்கு சப்த வைர கலஹ அப்ர கண்வ மேகேபியா கரணே. சரியா? கரணே அப்படிங்கிறது இங்க வந்து சாதகதம கரணம்ங்கிறது இல்ல. கரணம்ங்கிறது கரோதி இதி கரணம். சரியா? சோ இந்த இடத்துல சப்தம் கரோதி இதி சப்தாயதே, வைரம் கரோதி இதி வைராயதே, கலஹம் கரோதி இதி கலஹாயதே. அந்த மாதிரி மேகம் கண்வம் கரோதி இதி கண்வாயதே அந்த மாதிரி வரும். முன்ன நம்ம இந்த சுதிநாயதே துர்திநாயத்தை எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஒரு ஒரு கிளாஸ்ல. அதே மாதிரி இதுவும் கலஹாயசே. சோ இந்த மாதிரி பிரணாயேன ஆத்மனஹ ராமதாஸ். சாத்திரேன உன்னோட உன்னோட ஸ்டூடெண்டோட நீ எப்படி கலஹாயசே, எப்படி இந்த கலகம் பண்ற, சண்டை போடுற, ஈதி என்று ஜாமதக்னியம் நிவாரயந்தி தேவி ஜாஹ்னவி. அந்த ஜமதக்னியோடைய புத்திரனான பரசுராமரை நிவாரயந்தி ஸ்டாப்ஸ், கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற, தடுத்த, நிவாரயந்திங்கிறது சத்ருல இருக்கு, தேவிக்கு அட்ஜெக்ட் ஜாஹ்னவிக்கு அட்ஜெக்டிவா வருது. நிவாரயந்தி தேவி ஜாஹ்னவி, தடுக்கின்ற அந்த ஜாஹ்னவியானவள் என்ன அப்படின்னா அந்த மாதிரி அவ தடுக்கின்ற அந்த தருணத்துல நிவாரயந்தி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அனுஷாதி குரோஹோ அவிதேயம் ஆத்மஜம் இது தேன பிரத்யுக்தா. சோ அப்ப என்ன அப்படின்னா புத்திரம் உபகம்ய சனிஷேதம் இதம் உவாச்ச. அப்ப வந்து என்னன்னா அனுஷாதி அப்படின்னா ஷாஸ் அப்படிங்கிற ஷாஸ் அனுஷிஷ்டௌ, லோட்லகாரம் மத்திய புருஷ ஏகவச்சனம் பரசைபதி. இது ஷாஸ்து சிஷ்டாம் ஷாசது, ஷாதி சிஷ்டம் சிஷ்டான்னு வரும். சரியா? சோ அனுஷாதி அப்படின்னா தப்பான மார்க்கத்துல போற அந்த ஒருத்தனை சரியான மார்க்கத்துல செலுத்தணும். என்னது தப்பான மார்க்கம் அப்படின்னா ஆத்மஜம் குரோஹோ அவிதேயம் ஆத்மஜம். ஆத்மஜா அப்படின்னா புத்திரஹான்னு அர்த்தம். ஆத்மனி ஜாயதே இது ஆத்மஜா தம் ஆத்மஜம். அந்த புத்திரனை அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா குரோஹோ அவிதேயம், குரு கிட்ட அவிதேயம் ரொம்ப டிசோபீடியண்டா இருக்கின்ற ஆத்மஜம் அனுஷாதி, சத்மார்க்கத்துல அழைச்சிண்டு போ. இதி தேன பரசுராமன் பரசுராமேண பிரத்யுக்தா. அந்த பரசுராமரால் இவ்வாறு கூறப்பட்ட பிரத்யுக்தா ஜாஹ்னவி புத்திரம் உபகம்ய, புத்திரனை அடைந்து ச நிஷேதம் தடுப்பது போல, செய்யாத இத அப்படின்னு சொல்லி இதம் உவாச்ச இதை கூறினார். சரியா இருக்கா? சோ இந்த மாதிரி இவ ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்க போறது. அப்ப வந்து இவர் எனக்கு கவச்சம் இருக்கு உங்களுக்கு இல்ல, எனக்கு ரதம் இருக்கு உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற டைம்ல இல்ல இல்ல அனுக்ஷணம் வெயிட் பண்ணு, நீ எல்லாத்தையும் திரக்ஷியசின்னு சொல்றார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஜோதிர்மாலினம் இவ விராஜமானம் ஸ்யந்தனத்தை பார்க்கறார். அதுல இந்த ஜாமதக்னிய பார்த்துட்டு சஹா விஸ்மிதா அபூத். யாரு? அந்த பீஷ்மகா. அந்த டைம்ல ததந்தரே இந்த மீன் வாயில் என்ன ஆறுது அப்படின்னா அங்க கங்கை வரா. கங்கை யாரு? பீஷ்மருடைய அம்மா, மாதா. சோ அவ வந்துட்டு எப்படி வந்து பிரணாயேன ஆத்மன சாத்திரேன, இந்த மாதிரி ஒரு வைராக்கிய சம்பன்னேன உன்னுடைய ஸ்டூடெண்டோடு கூட நீ எப்படி கலஹாயசே, நீ எப்படி இந்த மாதிரி சண்டை போடுற, ஒரு கலகம் பண்ற. இது ஜாமதக்னியம் நிவாரயந்தி, அந்த ஜாமதக்னிய தடுத்து கொண்டு இருந்த அந்த தேவி ஜாஹ்னவி அந்த தடுக்கிற அந்த தருணத்துல என்ன அப்படின்னா அவர் சொல்றார் என்ன அப்படின்னா குரோஹோ ஆத்மஜம் அனுஷாதி, உன்னுடைய புள்ளைய நீ தடு, சன்மார்க்கத்துல செலுத்து. எப்படிப்பட்ட புள்ள அப்படின்னா குரோஹோ அவிதேயம் ஆத்மஜம். ஸோ குரோஹோ அவிதேயம்ங்கிறது கம்ஸ் as an adjective for ஆத்மஜம். குருவுக்கு குருவை குறித்து டிசோபீடியண்டா இருக்கிற, மரியாதை இல்லாமல் இருக்கின்ற ஆத்மஜம் உன்னுடைய பிள்ளையை துவம் அனுஷாதி, நீ சன்மார்க்கத்துல செலுத்து அப்படின்னு இதி தேன பிரத்யுக்தா ஜாஹ்னவி. இவ்வாறு இவ வந்து எப்படி நீங்க வந்து ஸ்டூடெண்டோட சண்டை போடுறேன்னு இவ காக்கிற தருணத்துல அவர் அதுக்கு ரிப்பீட் என்ன ரிட்டர்ன் பதில் என்ன சொல்றார் அப்படின்னா குரு குருவை நோக்கி மரியாதை இல்லாம நடந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய பிள்ளையை நீ சன்மார்க்கத்துல செலுத்துன்னு அவ்வாறு கூறப்பட்டவளான சா ஜாஹ்னவி. இதி தேன பரசுராமேன பிரத்யுக்தா, பதில் கூறப்பட்டவளான சா ஜாஹ்னவி புத்திரம் உபகம்ய, புத்திரனை அடைந்து ச நிஷேதம், வாண்டாம்பா அப்படின்னு தடுத்துண்டு இதம் உவாச்ச இதை கூறினார்.
சரியா? வத்ச சாந்தனவ கிமிதம் தே தாகசம் எது ஆத்மனः ஞான தீர்த்தமேவ க்ஷோபயித்தும் உத்யுதோ அசி அப்படின்னு ஆரம்பிக்கிறா. எப்படி என்ன சொல்லி வாரணம் பண்ணாங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா?